எக்ஸ்ட்ராவா இருக்காத. இந்த பின்னணி நடிகர் மாதிரி ஹீரோ ஹீரோயினுக்கு வழி விட்டுட்டு உன் லைஃப வாழாத. எல்ஜே ஃபேமிலி எஞ்சிக்கோ, எஞ்சிக்கோ, ரைஸ் அப், பாஸ் அப், இதெல்லாம் பத்தி தான் பேச போறோம்ல. நம்ம அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். சைட் கேரக்டர், நான் ஒரு சைட் கேரக்டர் அப்படின்ற அந்த எனர்ஜியை தான் இந்த பிரபஞ்சத்துல தூவி விட்டு நம்ம எதுக்கு வாழ்றோம், ஏன் வாழ்றோன்னே தெரியாம அப்படியே குருட்டாம்போக்குக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ரிமெம்பர், யூ ஆர் நாட் தி எக்ஸ்ட்ரா, யூ ஆர் த ஹோல் மூவி. அந்த மூவியே நீங்க தான். வெறும் ஒரு ஆக்டர், ஆக்ட்ரஸ், இல்ல ஹீரோ ஹீரோயின்னு கூட சொல்லல. அந்த மூவியே நீங்க தான். மக்கள் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்து டிக்கெட் கொடுத்து வராங்க. எல்லாமே அங்க நடக்கிற அந்த திருவிழா உங்களுக்காக. ஓகே, அதை நம்ம மறந்துடுறோம். பிரபஞ்சம் எந்த காரணத்துக்காக நம்மள இங்க அனுப்பியிருக்கு, எதுக்காக நம்ம இங்க ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்தவனுக்கு வழி விட்டே நம்ம ஒரு தியாக செம்மல் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? எல்ஜே கரெக்ட், எல்ஜே நான் இவ்வளோ ட்ரீம்ஸோட இருந்தேன் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது, இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு, என்ன பண்றேனே எனக்கு தெரியலையே அப்படின்றவங்கலாம் எனக்கு நம்பர் 7 கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, we all need to boss up and we all are going to boss up. என்னோட லேப்டாப் இங்க வச்சிருக்கேன், நான் கொஞ்சம் நோட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அதை அப்படியே பார்த்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். டோன்ட் மைண்ட் இட். நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் உங்களோட மெயின் கேரக்டர் எனர்ஜில, அதாவது உங்களோட அந்த நீங்க தான் மூவி அப்படின்ற அந்த எனர்ஜிலயோ, இல்ல நான் தான் ஹீரோப்பா இந்த மூவிக்கு அப்படின்ற எனர்ஜில இல்லாம சைட் ஆக்டர் எனர்ஜிலயே இருக்கீங்கல்ல. பேக்ரவுண்ட் நீங்க தான் எக்ஸ்ட்ராவே. சைட் ஆக்டருக்கு கூட கொஞ்சம் சீன்ஸ் இருக்கும். நீங்க எல்லாம் வரதும் தெரியாது போறதும் தெரியாது, அதே அப்படியே பின்னாடியே சுத்திட்டு இருப்பீங்க அப்படின்னா you'll dim your light. நீங்க ஒர்க் பண்றதுக்கு அடுத்தவன் கிரெடிட் எடுத்துட்டு இருப்பான். நீங்க வீட்டுல அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனா உங்களோட வேலைய யாருமே ரெகக்னைஸ் பண்ணி கூட பேசியிருக்க மாட்டாங்க. இல்ல அதை கூட விடுங்களேன், உங்களை ரொம்ப மட்டுப்படுத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க அலோவ் பண்ணிட்டு இருப்பீங்க. ரிமெம்பர், நம்மள எந்த அளவுக்கு ஒருத்தன் குட்டுவான் அப்படின்றது எது வந்து டிசைட் பண்ண தெரியுமா? நம்ம எந்த அளவுக்கு குனிவோன்ட்டு அவனுக்கு தெரியுதோ அதுதான் டிசைட் பண்ணுது. நீங்க நிமிர்ந்து நில்லுங்க, கொட்ட விடாதீங்க, அவன் உங்களை கொட்ட மாட்டான். அவங்க ரொம்ப நல்லவங்களாவே இருக்கட்டுமே, ரொம்ப லவ்விங்காவே தான் இருப்பாங்க உங்ககிட்ட. ஆனா உங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு, உங்களை வந்து ஒரு சைட் கேரக்டராவோ இல்ல ஒரு பேக்ரவுண்ட் எக்ஸ்ட்ராவாவே நடத்துறதுக்கு நீங்க தான் அவங்களை அலோவ் பண்றீங்க. ஏன்னா நீங்க அந்த பவுண்டரிஸ் எல்லாம் செட் பண்ணல. யார அப்படின்ட்டு நீங்க ஒரு குரல் கொடுங்க, இல்ல எந்திரிச்சு நில்லுங்க, அந்த ஆட்டிடியூட் காமிங்க, உங்களை யாருமே கொட்ட மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை ஒருத்தவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்க தான் அட்வான்டேஜ் என்ன இந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும்ட்டு பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க எக்ஸ்ட்ரா கிடையாது, யூ ஆர் த ஹோல் மூவி. நீங்க தான் ஒரு மெயின் கேரக்டர் எனர்ஜியை தான் எக்ஸிபிட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த பிரபஞ்சமே நீங்க எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கட்டமைக்கிறீங்கன்னு பாக்குறதுக்காக உங்களை இந்த ரியாலிட்டியில கொண்டு வந்து நிறுத்திருக்கு. நீங்க எப்படி வேணா உங்களோட லைஃபை குவாண்டம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், எந்த ட்ரீம் ரியாலிட்டிக்கு வேணா நீங்க நகர்ந்துக்கலாம், எப்படி வேணா உங்களோட லைஃபை எனக்கு இதுதான் வேணும்னு கட்டமைச்சு அந்த சாய்ஸை எடுத்து வாழ ஆரம்பிக்கலாம். பாஸ் அப் கேர்ள்ஸ், பாஸ் அப் கைஸ், எல்ஜே ஃபேமிலி பாஸ் அப், எல்லாருமே எனக்கு பாஸ் அப்னு எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு எக்ஸ்ட்ராவா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவீங்க? ஒரு பின்னணி நடிகரா யாராவது என்ன பாத்துற மாட்டாங்களா, நான் என்னோட ஒர்க்கை போட்டுட்டு தான் இருக்கேன், ஆனா யாராவது என்ன ரெகக்னைஸ் பண்ணிட்டா, என்ன ஒரு அங்கீகரிச்சுட்டா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குமே, என்ன வேலிடேட் பண்ண மாட்டாங்களா, அதாவது என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அடுத்தவன் வாயில வர ஒரு வாவ், ஓகே குட் ஜாப், இல்ல நல்லா பண்ணிருக்கேன் இந்த சாப்பாடு, இந்த வேலை நல்லா பண்ணிருக்கேன், இந்த வாய் வார்த்தைகள்லயே நம்ம என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? நம்மளோட என்டையர் எக்ஸிஸ்டன்ஸையும் அதுக்காக வச்சிருந்திருப்போம். நான் தான் இங்க, எனக்காக தான் இங்க எல்லாம் நடக்குது. நான் இங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கேன்னா இந்த ஆபீஸே எனக்காக தான் இந்த யூனிவர்ஸ் கட்டமைச்சு இங்க வச்சிருக்கு. அந்த எனர்ஜில நீங்க டீல் பண்றீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்காக இயங்குறத பாப்பீங்க. உங்களோட பாஸ்ல இருந்து, உங்க மேனேஜர்ல இருந்து, உங்க சிஇஓல இருந்து, உங்க கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ்ல இருந்து எல்லாருமே உங்களை திரும்பி பாக்குறத பாப்பீங்க. ஏன்னா நீங்க எக்ஸ்ட்ரா அப்படின்ற எனர்ஜில இல்ல, யூ ஆர் த ஹோல் மூவி. அந்த எனர்ஜில நீங்க வைப்ரேட் பண்ணிருப்பீங்க. எப்படி இருக்கீங்க நீங்க? எக்ஸ்ட்ராவா இருக்கீங்களா உங்களோட லைஃப்ல? நான் சொல்ல 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 நீங்க இதான் திங்க் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராவா நான் இருக்கேனா? யாரோட மூவிலையும் நான் போய் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேனா? என்னோட ஜாபை நான் செஞ்சுட்டு அப்படியே 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 குதிரை மாதிரி கடிவாளம் கட்டிட்டு என்னோட ஜாபை மட்டும் செஞ்சுட்டு நான் போயிடுறேன், அடுத்தவன் கிரெடிட் எடுத்துட்டு இருக்கான், அதுக்கெல்லாம் நான் போட்டும் நம்ம காலம் வரும்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? உங்க காலம் எப்ப வரும்? நீங்க இது என் காலம்ட்டு டிசைட் பண்ற நேரத்துலதான் வரும்.
யாரும் இந்த லைஃப் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் உங்ககிட்ட தூக்கி கொடுக்காது. நீங்க அதை கேக்குறீங்களான்னு தான் பாத்துட்டு இருக்கோம். நீங்க அங்க எப்ப கேக்குறீங்களோ அந்த மொமெண்ட் தான் உங்களோட டேர்னிங் பாயிண்ட். எப்ப கேட்க ஆரம்பிக்க போறீங்க எல்ஜே ஃபேமிலி? நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிருக்கேன். நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து உங்களோட ட்ரீம்ஸ், நான் இதை ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் 2 BHK ஆசைப்பட்டேன் வாங்கிட்டேன், நான் 5 BHK ஆசைப்பட்ட எல்ஜே அதையும் வாங்கிட்டேன், நான் இந்த பிசினஸ் கட்டமைக்கணும்னு நினைச்சேன் எல்ஜே அதை பண்ணிட்டேன், நான் இந்த கம்பெனில ஒரு டீம் மெம்பரா ஜாயின் பண்ண எல்ஜே, ஒரு ட்ரெயினின்ற ஒரு டெசிக்னேஷன்ல ஜாயின் பண்ண எல்ஜே, இப்ப பாருங்க நான் மேனேஜர் ஆயிட்டேன், நான் இந்த ஒரு ஃபாரின் ஜாப்க்கு ஆசைப்பட்டேன் எல்ஜே, போய் உட்காந்துட்டேன் எல்ஜே, நியூசிலாந்துல வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், யூஎஸ்ல வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் உட்காந்துட்டேன் எல்ஜே. எப்ப எனக்கு இந்த காமெண்ட்ஸ், இந்த இமெயில்ஸ், இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் தர போறீங்க? டோன்ட் பி எக்ஸ்ட்ரா கைஸ், டோன்ட் பி த எக்ஸ்ட்ரா. நீங்க எக்ஸ்ட்ராவா வாழ்றதுக்காக, ஒரு பின்னணி நடிகனா இருக்கிறதுக்காக இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்படல. இங்க அதுக்காக நீங்க இல்ல. உங்களோட ரோலை கொஞ்சம் உணர்ந்துக்கோங்க. உங்க கோல் கோஸ்டா இருக்காதீங்க. கோல் கோஸ்ட்னா யாரு? நான் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுவேன், ஆனா எனக்கு டிசிப்ளின் இல்ல, எனக்கு ஃபோக்கஸ் இல்லை இந்த கோலை அச்சீவ் பண்றதுக்குன்னு அப்படியே எஸ்கேப் ஆகிறாங்கல்ல, அவங்க தான் கோல் கோஸ்ட். டேக் யுவர் பவர் பேக், டேக் யுவர் பவர் பேக். நீங்க டிசைட் பண்ற அந்த மொமெண்ட், ப்ரொக்ராஸ்டினேஷன், டிசிப்ளின், சிம்பிளான ஒரு வழி சொல்லவா? இது எல்லாத்தையும் நீங்க கையில் எடுக்கிறதுக்கு, 100% ஃபோக்கஸ் உங்களுக்கு வர வைக்கிறதுக்கு, ஒன்று ரியலைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து பயங்கரமான மொபைல் அடிக்ஷன் இருக்குன்னுட்டு. நீங்க டாய்லெட்டுக்கு கூட உங்களால உங்க ஃபோனை பிரிஞ்சு போக முடியலன்னா, யூ ஹாவ் எக்ஸ்ட்ரீம் மொபைல் ஃபோன் அடிக்ஷன். சரியா? நைட்டை ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணிருக்கீங்களா? யூ ஹாவ் எக்ஸ்ட்ரீம் மொபைல் ஃபோன் அடிக்ஷன். அந்த மொபைல் ஃபோனை விலக்கி வச்சுட்டு உங்களோட நாட்களை நகர்த்துங்க. 4 மணி நேரம், மினிமம் 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு டச் கூட பண்ணக்கூடாது உங்களோட ஃபோனை. அந்த அளவுக்கு டிசிப்ளினை கொண்டு வாங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க. முக்கியமான கால்ஸை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க கண்டிப்பா இந்த நேரத்துல அர்ஜென்ட்டா கால் வர சான்ஸ் இருக்கு, நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னுட்டு. மற்ற நேரத்துல அப்படியே சைலண்ட்ல போட்டுட்டு நீங்க பாட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பிரேக் எடுங்க ஒரு நாளைக்கு. உங்க கையெல்லாம் உதறும். எப்போ உங்களுக்கு அடிக்ஷன் இருக்குன்னு தெரியுமா? இல்ல எல்ஜே என்னால முடியும், நான் சும்மா ஜாலிக்காக பாக்குறேன், நான் சும்மா டைம் பாஸ்க்காக பாக்குறேன்றவங்க எல்லாம் 4 மணி நேரம் இன்னைக்கு இருந்து பாருங்க, உங்க கையெல்லாம் உதறுதா இல்லையா பாருங்க. அதுலயே நீங்க அடிக்டடா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அடிக்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம் தெரியுமா? சிம்பிளான டெஸ்ட் தான். அந்த அடிக்ஷனுக்கான பொருள் அவன் கையில இருக்கக்கூடாது. அதை அவன் யூஸ் பண்றதுக்கு தடை விதிக்கப்படும் போதுதான் அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தெரியும் போதுதான் அவன் எந்த அளவுக்கு அதுல உள்ள ஊறி இருக்கான்னு தெரியும். நீங்களே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் மொபைல் போனை தூக்கி போட்டுட்டு அதுல இருந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணிட்டு உங்க கோல்ஸ்க்கு வாங்க. நல்லதான் கூடவே வந்துட்டு இருப்பான், 4 நாள் செஞ்சிருப்பான் அந்த கோல் எடுத்து, 5ஆவது நாள்ல இருந்து கோஸ்டட், ஐயோ ஆளே காணும்பா, திடீர்னு ஆவியா மறைஞ்சு போயிட்டான்ப்பா, அந்த மாதிரி. சரியா? ஸோ அந்த மாதிரி கோஸ்டர்ஸா இருக்கக்கூடாது. நம்ம எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து குவிட்டர்ஸ் கிடையாது, நம்மலாம் வின்னர்ஸ், நம்ம அச்சீவர்ஸ். ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க, யூ ஆர் நாட் தி எக்ஸ்ட்ரா, யூ ஆர் த ஹோல் மூவி. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க சத்தியமா பண்ணுவீங்க, நீங்க நிறைய ட்ரீம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த இடத்துக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், இந்த வேலையை வாங்கணும், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபேமிலில இருந்து ஒரு சின்ன ப்ரெஷர் வரும். உங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் எதுக்குங்க இது, நம்ம ஃபேமிலிக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்னுட்டு. மோஸ்ட்லி இது வந்து அம்மாக்கள் ரொம்ப ஜாஸ்தியா சொல்லுவாங்க. உடனே என்ன பண்றது? ஆமா கரெக்ட் தான். உங்களோட கோல் மேல உங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்கணும். நீங்க ஃபுல்லா அந்த விஷன் வச்சிருக்கீங்கல்ல உங்க மண்டைக்குள்ள, அது வந்து உங்க அம்மா அப்பாக்கு தெரியாது, அது உங்க ஒய்ஃப்க்கு தெரியாது, அது உங்களோட ஹஸ்பண்டுக்கு தெரியாது, உங்களுக்கு தானே அது ஃபுல்லா தெரியும். நீங்க தான் அது நாளும் பகலும் அதுக்குள்ளவே இருக்கீங்க. ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருப்பீங்க அந்த கோலை பத்தி, அவங்க வந்து ஐயோ அப்படின்னு பதறதான் செய்வாங்க. உடனே ஐயோ ஓகே நான் பண்ணலன்ட்டு நீங்க வெளியே வந்துடாதீங்க. ஒரு ட்ரீம் வச்சிருக்கீங்க, டிராவல் ட்ரீம். லைஃப் ஏதோ ஒரு சேலஞ்ச் கொடுத்துருச்சு, இல்ல உங்க பில்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, பொழந்து கட்டுது உங்களை. ஓகேவா? பார்த்து பயந்துடாதீங்க. பிரபஞ்சம், இந்த இயற்கை, கடவுள் உங்களால ஹேண்டில் பண்ணறதுக்கு மீறின எந்த ப்ராப்ளம்ஸையும் கொடுக்கவே கொடுக்காது. அடுத்தவன் என்ன ஹேட் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு பயந்து வாழாதீங்க. பயந்து வாழ்ந்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா தான் பின்னாடியே சுத்திட்டு இருப்பீங்க. பயந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களால வந்து உங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்ட், ரெகக்னிஷன், பிரைசஸ், ஹை பே, ப்ரொமோஷன்ஸ் எதையுமே வாங்கவே முடியாது. அடுத்தவனை கிரெடிட் எடுக்க விடுறது, உங்களுக்கு உங்க மேனேஜர் தான் அப்படின்றதுக்காக அவரே உங்க வேலைக்கு எல்லாத்துக்கும் கிரெடிட் எடுத்துட்டு போகணுன்ட்டு அவசியமே கிடையாது. விசிபிள் ஆகுங்க, உங்களோட வேல்யூஸை வந்து காமிங்க இந்த உலகத்துக்கு. அண்ட் அடுத்தவன் ஹேட் பண்ணிடாவானோ
என்னை பிடிக்காம போயிடுமோ அப்படின்ட்டு பயந்தே வாழாதீங்க. ஹேட்டர்ஸ் ஆர் கோயிங் டு ஹேட். ஒருத்தன் ஹேட் பண்றான் அப்படின்னா ஓகே, ஸோ வாட், அவனால அதுக்கு மேல என்ன பண்ணிட முடியும்? 4 பேர் கிட்ட உங்களை பத்தி தப்பா சொல்ல முடியும். ஓகே, 4 பேர்கிட்ட தப்பா சொல்றான், அதை பார்த்து அவங்க நம்புறவங்க அப்படின்னா அவங்க உங்களோட விசினிட்டிலேயே இருக்க ஆள் கிடையாது. உங்களுக்குன்னு வச்சிருக்கீங்கல்ல அந்த சர்க்கிள், அதுல அவங்க இருக்க போற ஆளே கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே, லெட் தம் கோ. குட் பை, பாய் ஹேட்டர்ஸ், பாய். ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா கிடையாது. அந்த ஹோல் மூவி, இந்த பிரபஞ்சமே எனக்காக இருக்கு. இவன் என்ன பண்ணிடுவானோ, அவன் என்ன பண்ணிடுவானோ, இவன் என்ன ஹேட் பண்றான், அவன் என்ன ஹேட் பண்றான், இதை பண்ணிட்டா அதை பண்ணிடுவாங்க, அதை பண்ணிட்டா இது பண்ணிடுவாங்க, எங்க மாமியார் திட்டுவாங்க, மாமனார் திட்டுவாங்க. ஓகே, அவங்களுக்கு உங்களை பிடிக்காம போகலாம். ஆனா உங்களுக்கு பிடிச்சது அந்த ப்ரொடெக்டர், உங்களோட ப்ரொவைடரா அல்டிமேட்டா கடவுளை வைங்க. நீங்க அது கிருஷ்ணாவோ ஜீசஸோ அல்லாவோ யார் வேணா இருக்கட்டுங்க, அந்த கடவுளை வைங்க. அப்போ உங்களோட மைண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? இவனுக்கு தான் எனக்கு பிடிக்கல. Who is he? He is just a speck. இவ்வளோ பெரிய பறந்து விரிஞ்ச இந்த பிரபஞ்சத்துல பல பிரபஞ்சங்கள் இருக்கு, அதை விட்டுருவோம். இந்த ஒரு பிரபஞ்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா, அந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியே ஒரு குட்டி நீல வண்ண புள்ளி இல்லையா? அந்த நீல புள்ளியில நானும் ஒண்ணுமே இல்லை. அப்போ அவன் யாரு? அவன் இன்னுமே ஒண்ணுமே இல்லை தானே. அண்ட் அவன் என்னோட ஹேட்டர்ன்றதுக்காக சோ வாட்? அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. நீ என்னை ஹேட் பண்றா, பரவாயில்ல, எனக்கு யார் இருக்கா? என்னோட ஹையஸ்ட் ப்ரொடெக்டர் இருக்கான், எனக்கு அந்த அல்மைட்டியே எனக்கு எனக்கு கடவுள் என்னை ப்ரொடெக்ட் பண்றான் அப்படின்னும் போதுல அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு கார்டியன்ஷிப், அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் செம லெவல்ல இருக்கும். நீங்க அதெல்லாம் மறந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜில இருக்கும் போதுல, ஓ மை காட், எனக்கு நீ யாரும் ப்ரொடெக்டர் இல்லை, என் ஹஸ்பண்டை நம்பி நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அவனையே நான் லவ் பண்ண மாட்டேங்கிறான், அவனையே என்ன திட்டுறான், அவனே இப்ப அவங்க அம்மாவுக்கு சிங்சாக் பண்றான், அவங்க அம்மாக்கே அவன் எல்லாமே சொல்றான், அவங்க அக்காங்க பேச்சு தான் கேட்கறான், அப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. ஏன்னா யூ ஆர் இன் யுவர் எக்ஸ்ட்ரா எனர்ஜி. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் கேர்ள். நீ ஒன்ன ஃபோக்கஸ் பண்ணல, எவ்வளோ அழகா உடுத்திட்டு இருப்ப, எவ்வளோ அழகா மேக்கப் பண்ணிப்ப, எவ்வளோ அழகா மூஞ்சில பவுடர் போட்டு கண்ணுல மை வச்சு பூ வச்சு, இல்ல இன்னும் உனக்கான ஒரு சூப்பர்பா இருப்பல. எங்க போனா அந்த பொண்ணு? ஏன் உன்னோட பவரை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ திரியற? இதேதான் நம்மளோட எல்ஜே ஃபேமிலி கைஸ்க்கும் கேட்கிறேன். ஐயோ இந்த பொண்ணு நான் எவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தெரியுமா, இப்ப நான் யாரை லவ் பண்ண, இப்ப யாரை கட்டி இருக்கனே தெரியல. இது அவ்வளோ அழகான ஒரு ஏஞ்சல் மாதிரி இருந்தது, இப்போ ஒரு மோகினி பிசாஸ் மாதிரி என்ன போட்டு வாட்டிட்டு இருக்கு. அப்படி நீங்க நினைச்சாலுமே யூ கிவன் யுவர் பவர் டு ஹர். டேக் இட் பேக். டேக் யுவர் பவர் பேக். பிகாஸ் யூ ஆர் நாட் அன் எக்ஸ்ட்ரா. நீ எக்ஸ்ட்ரா கிடையாது மேன். புரிஞ்சுக்கோ. உனக்கான ட்ரீம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணு, உன் மேல ஃபோக்கஸ் பண்ணு, உன்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ணு. நீ யாரு அதை நீ புரிஞ்சுக்கவே இல்லைல்ல, அதுல நீ ஃபோக்கஸே பண்ணல, அதை நீ ப்ரையாரிட்டியா வச்சிருந்தல, அதை விட்டுட்டியே. டீனேஜ்ல இருக்கும்போது, இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல டீனேஜர்ஸ் போடுற பிளாக்லாம் போகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த கேரை நீங்க அந்த 20s எண்ட் வரும்போது, 30sல வரும்போது, 40sல வரும்போது, 50sல வரும்போது நீங்க விட்டுட்டீங்க. கம் பேக் டு யுவர் டீனேஜ் செல்ஃப். அந்த முட்டாள்தனமான டெசிஷன் மேக்கிங்கை விட்டுருவோம். ஆனா அந்த ஒரு துள்ளல், அந்த ஒரு குறும்பு, அந்த ஒரு வாழ்க்கைய பத்தி எல்லாமே எனக்கு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை. அண்ட் உங்களை நீங்க எப்படி டேக் கேர் பண்ணிட்டீங்க? டெய்லி ஒரு ஃபேஸ் பேக், டெய்லி இது பண்றது அது பண்றது, உங்களுக்கு பிடிச்ச ஹேர் கட்ஸ், என்னமோ ஹோம் ரெமெடிஸ் தான். நம்மகிட்ட காசே இருக்காது, நம்ம அப்பா அம்மா கிட்ட தான் டிபெண்ட் பண்ணி நம்ம காசை சம்பாதிக்கணும். ஆனா உங்ககிட்ட என்ன இருந்தது? ஹோம் கேர். வீட்டுல இருக்கிறத வச்சு நான் என்னெல்லாம் பண்ணலான்ற அந்த ஒரு கியூரியஸான மைண்ட் இருந்தது. அதை தான் நான் டேப் பண்ண சொல்றேன் உங்களை. அப்போ நீங்க மெயின் கேரக்டர் எனர்ஜில வாழ்ந்துட்டு இருந்தீங்க. நீங்க உங்களுக்காக தான் இந்த பிரபஞ்சம்ன்ற உண்மையை தெரிஞ்சது. அன்கான்சியஸா தான் உங்களுக்கு தெரிஞ்சது, கான்சியஸா தெரியல. ஆனா அது அந்த லைஃப் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது, உங்களோட சைல்ட்ஹுட் அண்ட் டீனேஜ் இயர்ஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியாம நீங்க அந்த ஐ எம் த ஹோல் மூவி, என்னதான் இந்த உலகமே பாக்குது அப்படின்ற அந்த எனர்ஜில இருந்தீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் ஒரு பின்னணி நடிகை, நான் ஒரு பின்னணி நடிகன். இதை கேட்கும் போது இப்படி கோவம் வருதுல. நான் எவ்வளவு ஒரு அம்பிஷியஸா இருந்தேன், எவ்வளவு ட்ரீம்ஸ் வச்சிருந்தேன், நான் இது பண்ணணும்னு இருந்தேன், அது பண்ணணும்னு இருந்தேன், இதாகணும்னு இருந்தேன், அதாகணும்னு இருந்தேன். எங்க போனா அந்த கீதா, அந்த வித்யா, அந்த ரம்யா, அந்த சந்தியா எங்க போனா?
இதுக்கு வேற சண்டை வரும் எல்ஜே ஃபேமிலியில. எனக்கு ஒரு 4 மெசேஜஸ் வரும். ஏன் லேடிஸ் பேர் மட்டும் சொன்னீங்க எல்ஜே, எங்க பேர்லாம் சொல்ல? ஓகே, ரமேஷ், கணேஷ், பிரவீனன், நம்மளோட ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க. எல்லாருமே வந்து உங்களோட பவரை எடுங்க, உங்களோட பவரை திருப்பி கையில. எக்ஸ்ட்ரா எனர்ஜில வாழாதீங்க. இது எல்லாமே என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன், எக்ஸ்ட்ராவா வாழாதீங்கன்னு சொல்றேன். எக்ஸ்ட்ரா எனர்ஜில வாழாதீங்க. இங்க எல்லாமே எனர்ஜி கேம் தான். என்னோட எனர்ஜிய நான் இங்கேருந்து என்னோட வீட்டுல ஒரு ஒர்க் செட்டப்ல இருந்து நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா, உங்களோட ஸ்கிரீன்ல நீங்க எப்படி எஸ் எல்ஜே அப்படின்னு நீங்க என்கிட்ட பேசிட்டே வைப் பண்றீங்க. அந்த வைப் இருக்குல்ல, அதுதான் எல்லாமே. அதுதான் இந்த யூனிவர்ஸோட கட்டமைப்பே. ஸோ அந்த எனர்ஜிக்கு வாங்க கைஸ், அந்த எனர்ஜிக்கு வாங்க கேர்ள்ஸ். உங்களை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் இங்க முக்கியம். உங்களுக்காக தான் இந்த பிரபஞ்சம் செயல்படுது. உங்களுக்காக தான் இந்த ஃபேமிலி, உங்களுக்காக தான் இந்த ஜாப், உங்களுக்காக தான் இந்த ட்ரீம்ஸ் எல்லாமே. அந்த எனர்ஜில வைப்ரேட் பண்ணி டெய்லி உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த எண்ட் ஆஃப் த டேவும் அதே வைப்லயே இருக்கு பாருங்க. சி இமேஜின் என் வைபை நீங்க இப்ப ஃபீல் பண்ணும்போது, ஐயோ லாவண்யாக்கு இப்போ அவங்களோட பார்ட்னர் வந்து பேரலைஸ் ஆகி கீழே ஃப்ளோர்ல, ஓகே நான் இப்போ 2nd ஃப்ளோர்ல இருக்கேன் நம்ம ஆஃபீஸ்ல, கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்னோட பார்ட்னர் இருக்காரு, பெட் ரிடனா 24/7 நர்ஸ் கேர்ல இருக்காங்க. ஹார்ட் ஃபெயிலியர், பிரெயின் ஸ்ட்ரோக்கு, மேஜர் ஸ்ட்ரோக்கு, பேரலைஸ், இதெல்லாம் உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? ஏன் ஃபீல் பண்ண முடியலன்னா, நான் மறைச்சுலாம் உங்ககிட்ட பேசவே இல்லை. ஓ அந்த லாவண்யா மெழுகு திரியா அப்படி இப்படி இருக்கா, நான் அதெல்லாம் மறைச்சிட்டு உங்ககிட்ட பேசுறேன் தெரியுமா? நோ நோ, அது என்னோட வைப் கிடையாது. இதே வைப்ரேஷன்ல தான் நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் இருப்பேன். ஏய் சில்லா, கியரா, பாட்டு பாடு, இதை பண்ணு, எனக்கு அது பண்ணு. அவரோட பாத்தியாம்மா, இப்ப அடிக்கடி என்னோட பார்ட்னரோட வாயிலிருந்து வர பாத்தியா பாத்தியா, அதை நான் திருப்பி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். See, life is so joyous. Life is so beautiful. எப்ப தெரியுமா, நீங்க அந்த எக்ஸ்ட்ரா இல்ல, நான் எக்ஸ்ட்ரா எனர்ஜில வாழவே மாட்டேன். நான் மெயின் கேரக்டர், நான் தான் இந்த ஹோல் மூவி. மெயின் கேரக்டர் எனர்ஜின்றது ஓகே, அதுவே ஒரு லெவல் கீழே தான். ஏய் நான் தான் இந்த ஹோல் மூவியே. நான் இந்த மூவி இல்லைன்னா எங்க இருந்த மெயின் கேரக்டர், இந்த மூவி இல்லைன்னா யாரு இந்த மெயின் கேரக்டரை பாக்குறதுக்கா டிக்கெட் எடுத்துட்டு காசு செலவு பண்ணிட்டு வரான்? ஏதோ ஒரு ஆக்டர் வராங்க அப்படின்னா எங்கேயோ ஃப்ரீயா பாக்குறதுக்காக வருவான். அவனுக்கே ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு என்ட்ரி டிக்கெட் கொடுத்து பாருங்களா, வரமாட்டான். அதுதான் ரியாலிட்டி. யாருக்காக வர்றது? இந்த ஹோல் மூவியை பாக்குறதுக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்றதுக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸே நீங்க தான். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, நீங்க ஒரு ரூம்குள்ள நுழையிறீங்க, ஓகே, அந்த ரூமே வந்து உங்களை திரும்பி பாக்குதா? யா ஹி இஸ் கோயிங் டு ராக், ஷீ இஸ் கோயிங் டு ராக் த ரூம்னு ஃபீல் பண்ணுதா? ஏன் இல்ல அப்படின்னா, நீங்க அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜில இருக்கீங்க. அப்படியே பம்மிக்கிட்டு, கூணிக்கிட்டு, உங்களையே குறுகிக்கிட்டு, டெஸ்க்டாப் பின்னாடி உங்களை மறைச்சிக்கிட்டு, லேப்டாப் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு, ஜூம் மீட்டிங்ல உங்களோட கேமரா ஆஃப் பண்ணிட்டு, இப்படித்தானே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏதோ பூமி சுத்துது, நானும் அதுல ஒரு ஆளா சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நோ, நம்ம எல்ஜே ஃபேமிலி, we need to boss up. Okay, boss up guys, boss up girls. இங்க வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜில வாழறதுக்காக இங்க கிடையாது. நம்ம வந்து ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வாழ்றோம். அண்ட் இது எக்ஸ்ட்ரா எனர்ஜி நம்மளுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மெயின் கேரக்டர் எனர்ஜி எம்பாடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் தான் இந்த ஹோல் மூவின்றதை ரியலைஸ் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக வழிவிட காத்துட்டு இருக்கு. நான் இந்த டெசிஷன் எடுத்தா போதும், சட் என்னோட ஃபிங்கர்ஸை ஸ்னாப் பண்ற இந்த மொமெண்ட்ல இட்ஸ் டன் அண்ட் இட்ஸ் ஹியர். எனக்கு இப்போ மேனிஃபெஸ்டேஷன்லாம் அப்படிதான். நான் இது ரியலைஸ் பண்ணுவேன், என்னோட ஃபிங்கரோட ஸ்னாப்லயே இட்ஸ் டன் அண்ட் இட்ஸ் ஹியர். அந்த எனர்ஜியை எம்பாடி பண்ண ஆரம்பிங்க. அது உங்களோட எக்ஸ்ட்ரால இருந்து உங்களை என்ன பண்ணும், மெயின் கேரக்டர் கூட்டு வரும். அதுக்கப்புறம் ஏய் நான் தான் ஹோல் மூவி, காலை தூக்கி விட்டு ஏய் நான் தான் இங்க எல்லாமே, அந்த வைப்லயே வாழ்றதுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். ஒரு மீட்டிங் ரூம்ல நீங்க இருக்கீங்க, இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போய் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, நீங்க அடுத்தவனை பார்த்து பயப்படக்கூடாது.
இந்த வேலை எந்த அப்படின்னா இல்ல இந்த ஜாப்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்க இன்டர்வியூக்கு யாரெல்லாம் வந்திருக்கா அப்படியே பாத்துக்கிட்டு அவன் கையில இருக்க ரெஸ்யூம் பாத்துக்கிட்டு அவனோட ட்ரெஸ்ஸிங்க பாத்துட்டு ஐயோ அவனுக்கு தான் வேலைன்னு நினைக்கிறேன் அப்படியே நீங்க இருப்பீங்க. இல்ல இந்த ஆபீஸ்ல நான் ஒரு அங்கம், இந்த ஆபீஸ்ல நான் ஒரு டெசிஷன் மேக்கர், இந்த ஆபீஸ்ல இந்த ஜாப்ல நான் இருக்கேயா அப்படின்னா எப்படி நீங்க அவங்களை பாப்பீங்க? இமேஜின் தட். நீங்க ஒரு இன்டர்வியூவரா உங்களை இன்டர்வியூ சக்சஸ்ல இமேஜின் பண்றதுக்கும் நீங்க அதே கம்பெனில என் டீமுக்கு தான் உன்னை ஆள் எடுக்கிறாங்களா, ஓகே ஓகே அப்படின்னு நீங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் அந்த வைப்ல. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜில இருக்கீங்க. இப்ப என்ன நான் செகண்ட் சொன்ன எக்ஸாம்பிள்ல நீங்க தான் ஹோல் மூவியே ஓகே பாப்போம் யார் நீங்க என்னோட டீம்ல செலக்ட் ஆறீங்கன்ட்டு யூனோ அந்த எனர்ஜியை எம்பாடி பண்ணுங்க. ஒரு மீட்டிங்குள்ள போறீங்க, யூனோ அந்த மேனேஜரும் அந்த சிஇஓ நீங்க கேள்வி கேளுங்க. 2 மீட்டிங்ல நீங்க கேள்வி கேளுங்க. சும்மா ஏதோ ஓகே போனோமா வர இந்த விஷயம் பேசணும், என்ன அப்டேட், இத பத்தி பேசிருந்தீங்கல்ல, என்ன ஃபாலோ அப், அதுக்கு என்ன பண்ண போறோம் இத பத்தி, அவ்வளவுதான். நீங்க போய் பிரசன்டேஷன் அதெல்லாம் அடுத்த லெவல். வெறும் சும்மா 2 கேள்விகள் அப்படியே தூவி விட்டு போனீங்கன்னாலே உங்களை திரும்பி பார்க்கும் அந்த ரூமே. அண்ட் உங்களோட எனர்ஜி அந்த அந்த எக்ஸ்ட்ரா இல்லைன்ட்டு நீங்க முடிவு பண்ணிட்டாலே நீங்க பின்னாடி ஒழிய மாட்டீங்க. நீங்க முன்னாடி வர்றதுக்கு ஆயத்தமாவீங்க, உங்களோட வேல்யூஸை சொல்றதுக்கு ஆயத்தமாவீங்க. நான் விசிபிளா இருக்கணும், எனக்கு ஃபியர் ஆஃப் பீங் சீனே கிடையாது. இப்ப என்னோட நியூ ப்ரோக்ராம் விசிபிள் அண்ட் வேல்யூட் கைஸ் எல்லாருமே நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில இருக்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஒருத்தருமே விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிருக்கணும். நான் லிங்க் கீழே ஷேர் பண்றேன். நம்ம வெப்சைட்ல கோர்ஸ் ஆல்ரெடி பப்ளிஷ்ட், ஓகேவா? அதுல 1 மந்த்னு காமிக்குது. அந்த பிரைசிங் பிளான்ல ஏதோ அது நான் சேஞ்ச் பண்ணும். அது 1 இயர் ஆக்சஸ் தான் உங்களுக்கு. நம்ம வெப்சைட்லயே போயிட்டு டைரக்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. விசிபிள் அண்ட் வேல்யூட கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல ஈஸியான பேமெண்ட் ஆப்ஷன் வேணும்னா நான் இங்க ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் லிங்க். ஆக்ஷன் ஓரியன்டா, உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ஓரியன்டா, உங்களோட மைண்ட் செட் ஓரியன்டா, கம்ப்ளீட் இன்னர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் அதுல. விசிபிள் அண்ட் வேல்யூட்ல ஒருத்தருமே இணைஞ்சிருக்கணும். நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில இருக்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே, irrespective of whether you are in junior management or senior management, எல்லாருமே எனக்கு வேணும் எல்ஜே ஃபேமிலியில. ஓகே, தட்ஸ் இட். ஒரு மீட்டிங் ரூமுக்கு போறீங்க, ஓகே, நீங்க தான் அந்த பிரசன்டேஷன் கொடுக்க போறீங்க. எம்பாடி தட் எனர்ஜி. ஒருத்தனுமே உங்களோட வாயில வர ஒரு வார்த்தைக்காக அப்படியே உட்கார்ந்து இருக்கான். ஒரு டேட்டாவோட ஆரம்பிங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட ஆரம்பிங்க உங்க பிரசன்டேஷனை. அங்கீகரிக்கப்படுங்க. அங்கீகாரம் வேணும்ன்றதுக்காக நம்ம அங்கீகரிக்கப்பட போறது கிடையாது. இது இந்த மூவி இந்த ஸ்கிரிப்ட் இதுல நடிக்கிற நடிகன் யாழு, அந்த ஒரு எனர்ஜிக்கு நம்ம போயிட்டு நம்ம அங்கீகாரத்தை கேட்கிறோம். நமக்கு கிடைக்க வேண்டியதை தான் நம்ம கேட்கிறோம். இவனுக்கு அங்கீகாரம் கொடுப்பானா, அது எக்ஸ்ட்ரா எனர்ஜி. ஐயோ இவன் அங்கீகாரம் எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானே, எக்ஸ்ட்ரா எனர்ஜி. நோ, அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணேன். பாஸ் அப். ஓகே, அண்ட் சி, நல்ல உனக்கு சேலரி வேணும், நல்ல உங்களுக்கு பணம் கொட்டணும். உங்க அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி பார்க்கும் போதே வாவ் ஐ ஃபீல் சோ ஹாப்பி அப்படின்னு ஃபீல் பண்ணும். சரியா? நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வருதியா? நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணும் போதே இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு வந்திருக்கு பாரு, எங்க இருந்து எனக்கு காசு வருதுன்னே தெரியலையே, கொட்டுன்னு கொட்டுதுப்பா, அந்த ரேஞ்சில தான் நீங்க ஃபீல் பண்ணும். அதுக்கு என்ன எனர்ஜி தேவை? நான் ஒரு பின்னணி நடிகன், நான் ஒரு பார்க்ல பின்னாடி ஹீரோ உட்காந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி நடந்துட்டு இருப்பேன், வாக்கிங் போற ஒரு ஆளா வரேன். எனக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுப்பான்? 100 ரூபாய் 200 ரூபாய், மேக்ஸிமம் 500 ரூபாய் 1000 ரூபாய், அவ்வளவுதான். அந்த மூவி ஒரு பிளாக் பஸ்டர். நான் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி 100 crores 1000 கோடியா இல்ல 10,000 கோடியான்னு எனக்கு தெரியல. ஓ மை காட், அந்த ரேஞ்சுக்கு நீங்க போங்க. நீங்க ஏன் உங்களுக்கு அந்த ஒரு வைபை, நீங்க யூனிவர்ஸே உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கும் போது 100 ரூபாய் 200 ரூபாயில உங்களோட வைப் வச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்ட்ரா வைப் எதுக்கு நமக்கு? நீங்க எங்க இருக்கணும்? நான் பிளாக் பஸ்டர் மூவிய 1000 crores எனக்கு ஜுஜுபி, அந்த ரேஞ்ச்ல உங்களோட அந்த ஒரு வைப் இருக்கணும் கைஸ். இஃப் யூ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட், யூ நீட் டு டேக் யுவர் பவர் பேக். இந்த வீடியோ பாத்தீங்க, புதுசா பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம், யார் இவங்க, யாரு லாவண்யா ஜெயக்குமார் அப்படின்னு தேடுவீங்க. நீங்க நம்மளோட எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸா இருந்தா
விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம்ல போய் ஜாயின் பண்ணுவீங்க, இல்ல அடுத்த வீடியோ பார்ப்பீங்க. ஏதோ ஒண்ணு என்ன நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க கடைசி வரைக்கும். கரெக்டா இல்லையா? பிகாஸ் ஐ ஹாவ் மை பவர் வித்தின் மை செல்ஃப். என் பவரை நான் என் பார்ட்னர் கிட்டயோ என் பாஸ் கிட்டயோ, ஏன் இப்போ என்னோட பாஸ் நீங்க தான், என்னோட கிளையன்ட்ஸ், நான் சர்வ் பண்ற பீப்புள், உங்ககிட்ட கூட கொடுக்கல. என் பவரை நான் தான் வச்சிருக்கேன். நான் சரண்டர் ஆகக்கூடிய ஒரே ஒரு ஆள் கடவுள் மட்டும்தான். பிகாஸ் ஹீ இஸ் மை ப்ரொவைடர், ஹீ இஸ் மை ப்ரொடெக்டர். வேற யாருமே கிடையாது. அந்த தீவிர தன்மையிலிருந்து நான் செயல்படுறேன். அப்ப என்ன ஆகும்னா, என் பவரை நான் எப்பவுமே வச்சிருப்பேன். என் ஃப்ரேம்லயே நான் இருப்பேன். என்னை யாருமே ஷேக் பண்றதுக்கு நான் அலோவ் பண்ணவே விட மாட்டேன். அது லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இன்க்ளூடட். இப்ப எனக்கு ஒரு சேலஞ்ச் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, என்னோட பார்ட்னருக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ வாட், ஓகே, இட் இஸ் அ சேலஞ்ச், அவ்வளோதான், கொடுத்துட்டியா, போய்கிட்டே இரு. அதை எப்படி மீறி வரணுன்றது எனக்கு தெரியும். அந்த பவர் எனக்கு இருக்குன்றது எனக்கு தெரியும். பிகாஸ் என் ப்ரொடெக்டர், என் ப்ரொவைடர் எனக்கு இருக்கான். அதுக்கான சக்தியை அவன் கொடுப்பான். ஆணித்தரமா அப்படி நீங்க உங்க வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிங்க எல்ஜே ஃபேமிலி. உங்க பவரை நீங்க வச்சிருப்பீங்க. உங்க பவரை, ஐயோ என் பொண்டாட்டி கிட்ட, என் புருஷன்கிட்ட, என் லவ்வர் கிட்ட இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க மாட்டீங்க. யூ ஆர் அன் இண்டிவிஜுவல். உங்களோட சோல், அதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கம்ப்ளீட்டா வாழணும். அந்த பவரை அடுத்தவங்க கிட்ட கொடுக்காதீங்க. உட்காந்து ஜேர்னல் பண்ணுங்க டெய்லி டெய்லி டெய்லி. நான் என்னோட லைஃபே எனக்கு பிடிக்கலையா, என்னோட லைஃப் பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கு, ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த கடவுள் ஒரு வரம் கொடுக்குறாருன்னா அந்த நாள் முழுக்க எப்படி இருக்கும் எழுதுங்க. டெய்லி அதையே எழுதுங்க. ஒரு வாரம் கழிச்சு பாப்பீங்க, என்னடா இது இவ்வளோ மாறிட்டேன் நானு, இப்பெல்லாம் நான் ஏன் என் வாழ்க்கை இப்படி கசக்குது, ஏன் இப்படி வாழ்க்கை துவர்க்குது, ஏன் இப்படி வாழ்க்கை புளிக்குதுன்னு இல்லாம என் வாழ்க்கை இவ்வளவு இனிப்பா இருக்குன்னு எழுத ஆரம்பிச்சிட்டேனே. அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் கழிச்சு என்னோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு, என்னோட நெகட்டிவ் திங்கிங் எல்லாம் போயிடுச்சு, நான் என்ன இப்படி ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப போல்டா இருக்கேன், ரொம்ப எனக்கு வேண்டிய விஷயங்களே திங்க் பண்றேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு மாசம் கழிச்சுல, வாவ், என் லைஃப்ல இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாப்பீங்க. ஏன்? இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக இயங்குது. நீங்க அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜில இல்ல. நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஸ்கிரிப்டே எந்துதானா, இந்த மூவியே எந்துதானா, ஓ இந்த மூவியே நான் தானா அப்படின்னுட்டு அந்த ஃபீல்டுக்கு, அந்த இடத்துக்கு குவாண்டம் ஷிஃப்ட் பண்ணிருப்பீங்க. உங்களோட டிசையர்ட் ரியாலிட்டிக்கு போயிருப்பீங்க. எப்படி? ஜஸ்ட் நான் எக்ஸ்ட்ரா கிடையாது, நான் தான் ஹோல் மூவியை, நான் ஒரு பிளாக் பஸ்டர் மூவிங்க அப்படின்னுட்டு அந்த திங்கிங்ல நீங்க வந்து வேலையை பார்க்கும்போது, எல்ஜே ஃபேமிலி நீங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரா கிடையாது, நீங்க ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்ததான் நீங்க என்ன பண்ணணும்னா, விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம்ல இப்பவே ஜாயின் பண்றீங்க. நோ அதர் சாய்ஸ் ஃபார் யூ. ஓகே, விசிபிள் அண்ட் வேல்யூட்ல நான் உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக நான் இங்க உங்களுக்கு கை கோர்த்து அடுத்த லெவல் உங்களை கூட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ குவாண்டம் ஷிஃப்ட் பண்ணுவோம், வேற லெவல் போவோம். நம்மளோட கரியர்ல, நம்மளோட ஒர்க் பிளேஸ் சக்சஸை நம்ம டிமாண்ட் பண்றோம். பிகாஸ் வி டிசர்வ் இட். ஓகே, இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். learn.lavanyajaykumar.com போங்க. விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம்ல இப்பவே ஜாயின் பண்ணுங்க.